காலையில் டிஃபனுக்கு சிம்பிளான ஒரு குழம்பு பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி போட்டு ஒரு குழம்பு வைக்கலாம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போமா? தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு சோம்பு, கடுகு, பூண்டு. உருளைக்கிழங்கு அரிஞ்சு தண்ணியில் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அலசி அதில் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு தக்காளி சேர்த்துருங்க. பச்சை மிளகாய், வெங்காயம், தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், மஞ்சாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள் இப்போ ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு குக்கர் போட்டு மூடிடுங்க. 2 விசில் வச்சா போதும், உருளைக்கிழங்கு வெந்துடும். நமக்கு தேவையான அளவுக்கு திக்காகவும் வச்சுக்கலாம், தண்ணியாக வச்சுக்கலாம். பாருங்க, இதை மாதிரி வச்சுட்டு நல்லா கொதிக்கணும். குக்கர் தந்து கொதிக்க விட்ருங்க. கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் சுண்டிடும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு கறி குழம்பு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ஒன்றா வச்சு பாருங்களேன், உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே சோம்பு போட்டு பூண்டு, கறிவேப்பிலை எல்லாத்தையும் வதக்கிட்டு குழம்பு எடுத்து ஊற்றி கொதித்த உடனே இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, சப்பாத்தி, இட்லி இது 3த்துக்குமே சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த குழம்ப. இட்லி வேகிற வரைக்கும் இந்த குழம்பை செஞ்சிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.